இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன பிளே? ஒரு கேமுக்காக நான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன் இங்க. உழைங்க. நான் உழைச்சதுனால நான் ஜெயிச்சனா எனக்கு 2000 சாந்தினி பர்சன் சேலஞ்ச் தான் என்ன? சாந்தினி சொல்லுங்க பார்க்கலாம். அழகா பெச வச்சு சாந்தினியை கொண்டுடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான். அண்ணா மக்களே, இன்னைக்கு நான் உங்களை PS செட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog வந்து நம்ம அங்க எடுக்க போறோம். ரொம்ப நாளா இந்த vlog வந்து எடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட PS செட்ல எடுத்த முன்னாடி vlogலயுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த vlog வந்து நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும்னு. எஸ், அதுதான் சேலஞ்ச் vlog. இந்த சேலஞ்சிங் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம PS ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம விளையாட போறோம். இன்னைக்கு ஆக்சுவலா 2 யூனிட்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஃப்ரீ இருக்காங்க, யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ 2 கேமரா இருக்கிறதுனால மாற்றி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக ஃப்ரீயாக கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம கேம் விளையாட போகிறோம். இன்றைக்கி ஒரு 6 கேம் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எத்தனை கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இன்கேஸ் வந்து அந்த 6ல் 2ஓ 3ஓ விளையாண்டுட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறத இன்னொரு vlog-ஆ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இன்கேஸ் நான் எடுத்தேன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சேலஞ்ச் vlog பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, நாங்களும் வரோன்னு. பட் அதுக்கான டைம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சேலஞ்ச் vlog தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட பேசிக் ஸ்கின் கேரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் கியார் ஸ்கின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் முன்னாடியே நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னென்னலாம் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியுது யூஸ் பண்ணும்பொழுது. இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐயில் நம்மளோட ஃபேஸை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கியார் ஸ்கின் ஆப்பை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது கியார் ஸ்கின் ஆப்பில் நிறைய கொஷின்ஸ் வரும். இதில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். அப்புறம் உங்களோட ஃபேஸை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆங்கிளில், அப்புறம் சைட் ஆங்கிளில். இதை வச்சு கியார் ஸ்கின் ஏஐ உங்களோட ஸ்கின்னோட எக்ஸாக்ட் ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி 1 மினிட்லேயே உங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்துரும். இந்த ரிப்போர்ட்டை வச்சு டாக்டரோட ரெக்கமெண்டேஷனில் உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனும் வரும். தென் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 4 ப்ராடக்ட்ஸ் பர்சனலைஸ்டு கிட்டாக கொடுத்தாங்க. எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது நான் வந்து 4 ப்ராடக்ட் கிட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் கிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1600. இதில் 5 ப்ராடக்ட் கிட்டுமே இருக்குது. அதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2100. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடுவேன். அடுத்தது இந்த சன்ஸ்க்ரீன். இதில் SPF 30 அண்ட் PA3+ இருக்குது. இதுக்கு மேலே இந்த பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணி ரிப்பேர் பண்ணுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த அண்டர் ஐ ஜெல். இதை யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபினிஷ் பண்ணிடுவேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 3 மந்த்ஸ்க்கு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை ஃப்ரீயாகவே கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். போட்ட உடனே ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. 98% பீப்புள் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி 3 வீக்ஸ்லேயே உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டயட் பிளானுமே கொடுக்குறாங்க. இதை நீங்க கன்சிஸ்டன்ட்டா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் என்னோட கூப்பன் கோட் HEMA100 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன பிளே? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து அரேஞ்ச் தி சேம் திங்ஸ். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஓகே, இங்கிலீஷ் நோ இங்கிலீஷ், only தமிழ். அரேஞ்ச் ஒரே பொருள் சேர்த்து வை. அரேஞ்ச் ஒரே பொருளாம். ஐயோ, தமிழ்ல சொல்ல சொன்னாங்க, தமிழ்ல சொன்ன. ஒரு 4 பொருள் வந்து வச்சிருப்போம் கீழே. அதே மாதிரி மேலையும் அந்த 4 பொருளை வந்து மாத்தி மாத்தி வச்சிருப்போம்.
யார் வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு 20 rupees. சாக்கோர ஐயா 2 rupees வச்சு என்ன பண்றது? ஏய் கிட்கேட் வாங்கலாம், வாட்டர் பாக்கெட் வாங்கலாம், ஜூஸ் வாங்கலாம், வாட்டர் பாட்டில் வாங்கலாம், என்னென்னமோ வாங்கலாம். ஜெயிச்சா எனக்கு 2000 ரூபாய் வேணும். 20 ரூபாய்லாம் பத்தாது. அப்ப ஜெயிச்சாதானே சரி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். இன்னும் நிறைய கேம் இருக்குல்ல. ஒரு கேமுக்கே 2000 ரூபாய் தலையில துண்டு போட்டுட்டு போக வேண்டியதுதான். ஒரு கேமுக்கு 20 ரூபாய். ஓகே, எனக்கு ஓகே. யாரு நிறைய ஜெயிக்கிறாங்களோ அவங்க ட்ரீட் கொடுத்துடணும். புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அப்ப நம்ம தோக்கணும். ஓகே ஓகே, கொடுத்துடலாம். ஓகே டன். அது லெட்ஸ் கோ. ஒரு கேமுக்காக நான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன் இங்க. உழைங்க. நான் உழைச்சதுனால நான் ஜெயிச்சனா எனக்கு 2000 ரூபாய் தரணும். முதல்ல ஜெயிச்சு காட்டுறீங்க. அம்மா யானை கடவுள் நகர்த்த முடியல பள்ளி. எனக்கு ஒரு டவுட். ஒலன்றாலே இது டேபிள் ஆச்சே. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். உழைத்து காட்டுங்கள். இன்னும் கொஞ்சம் பின்னாடி கூட தள்ளி வச்சுக்கலாம். ரொம்ப முன்னாடி இருக்கு. அவங்க பாரு. இப்படி நிக்கணுமே. யார் 4 பேரு? நீ நானும் ஹேமாக்கா இவங்க பூபதி ஊட்டி எடுக்க சொல்லுவோம். சரி ஓகே, முன்ன தள்ளிக்கோங்க. என்ன முன்னுக்கு பின்னுக்கு பின்னுக்கு நான் தான் அப்பவே தள்ளுங்க தரையில ஓட்ட போடாம தண்ணி வரப்போகுது. இல்லாதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கபோர்டு திறந்து அதுல பொருள் அடைக்கணும். ஓகே, இங்க பொருள் இருக்கும். அத வந்து நம்ம கரெக்டா ஷஃபிள் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இத பாத்துருவோம்ல. யார் அடுக்குவா? பூபதி அடுக்க விட்டுறலாமா? கூப்பிடுங்க பூபதியை. என்ன பண்ண? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இப்ப நாங்க எல்லாரும் போய் நின்னுக்கிறோம். நீங்க ஷஃபிள் பண்ணிக்கோங்க. வாங்க गाइस. ரெடியா? ஃபர்ஸ்ட் போங்க. தப்பு. அப்படியா? நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் பார்க்கவே இல்லையே நானு. எனக்கு புரியல. ஓகே, இவதான் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தப்பு. எல்லாம் சரிங்க. செகண்டா இருக்கிறது கரெக்ட்டா? அப்புறம் கரெக்ட்டா? அப்படிலாம் நான் சொல்றேன். சரி ஓகே. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிரும். இல்ல எனக்கு புரியல, எனக்கு இப்போ புரியல. கரெக்டா தின்ற பொருள்லாம் நான் கரெக்டா பத்தியா? நான் கரெக்டா தப்பா? ஏய் கரெக்ட்டா? கரெக்டா? ஆமா கரெக்ட்டா. மாத்தணும்ல. கரெக்ட் கரெக்ட். கரெக்டா? எல்லாமே கரெக்ட்டா? எல்லாமே கரெக்டா? எனக்கு கொண்டு வணங்கலங்க. சாந்தினி 20 ரூபாய். சோ இந்த சேலஞ்ச்ல ஜெயிச்சது வந்து சாந்தினி. ஆமா, கீழ வச்சிருங்க சாந்தினிக்கு. தொப்புளு வெடிச்சு அப்படியே சிங்கின்னு விழுவுல அதெல்லாம் போட்டுருங்க எடிட்டரே. ஓகேங்களா? டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சோ இந்த சேலஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த சேலஞ்ச் என்னன்னா, என்ன சேலஞ்ச்? பாய்சன் சேலஞ்ச் வச்சுக்கலாமா? சரி ஓகே. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பாய்சன் சேலஞ்ச். பாய்சன் சேலஞ்ச்னா என்ன? சாந்தினி சொல்லுங்க பார்க்கலாம். அழகா விஷ வச்சு சாந்தினியை கொண்டுடுங்க. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நீங்க சொல்லுங்க சாந்தினி. நல்லா படிக்கிறோம் ரெடி சாந்தினி. ஆமா. சூப்பரா பேசுறாங்க. சொல்லுங்க சாந்தினி. பாய்சன்னா POISON. என்னடி இது? தேவதான். ஸ்பெல்லிங் கரெக்ட்டா? சாக்லேட். கம் ஆன், ஃபாலோ மீ. சாரி அக்கா, கம் ஆன். இல்ல நிறைய சாக்லேட் போட்டா கண்டுபிடிக்கும். இன்னும் கொஞ்சம். அப்படியா? ஆமா. ஓகே, ரெடியா? ஆனா வாழ்க்கையில முதல் வாட்டி பாய்சன் திங்கிறதுக்கு ஒருத்தி ரொம்ப சுவாரஸ்யமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாய்சன் திங்கறதுல சாக்லேட் திங்கறதுக்கு. சரி திரும்ப. கண்ண மூடுனா நீ ஓ சாயோட பாய்சனா? சாய் இது சாய், இதான் உன்னோட பாய்சன். ஓகே, அது சாயோட. சாய் ப்ளீஸ் நீங்க திருப்பிக்கோங்க.
நான் இப்படி திரும்பிக்கிறேன். ஏய் நான் எவ்வளவு குட் கேர்லா திரும்புனேன். திரும்பி. ஏடி திரும்பு. சாந்தினி உங்க பாய்சன். இது சாந்தினியோட பாய்சன். ரெண்டு பேருக்கு ஒண்ணா இல்லல்ல, அது வரைக்கும் ஆனந்தம் தான். வாங்க திரும்பிக்கோங்க. ஓகே ரெடியா? ரெடி. ஓகே ஃபர்ஸ்ட் யாரு? அவதான். ஏய் நான் தான கடைசியா வந்து பாய்சன், நீ தான் ஃபர்ஸ்ட். யார் ஜெயிச்சீங்களோ அவங்க தான் போணும். புரியல. யாடி ஜெயிச்சா? சரி ஓகே எடுத்துடா. ஏய் இல்ல இருங்க சாந்தினி சாப்பிடுங்க. பாய்சன் இல்லன்னு காமிக்கணும்ல, சாப்பிடுங்க. பாய்சனை சாப்பிட்டா வாயில இருந்து எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு இல்ல. வெரி குட். நோ பாய்சன். சாந்தினி நீங்க எடுங்க. நோ பாய்சன். அப்பனா ஓகே. எங்கெல்லாம் பார்க்க கூடாது. நோ பாய்சன். நோ பாய்சன் சொல்லணும்ல. ஏய் இல்ல, நீ கையை இப்படி வச்சிட்டு நோ பாய்சன் தான் நாம சொல்ல முடியாது. நீ எடுத்தாதான் சொல்ல முடியும். ஓகே எடுங்க சாந்தினி உங்க டர்ன். நோ பாய்சன். அம்மையா. No poison. நோ பாய்சன். நீ வெயிட் பண்ணுங்க. தப்பு பண்ண இருக்கீங்க. எடுங்க சாய். நோ பாய்சன். ஒரு கட்டத்துல என் பாய்சனை நானே மறந்துட்டேன். இப்ப அது என்ன பாய்சனு அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன எடுக்கிறது? ஓகே நோ பாய்சன். இல்ல நோ பாய்சன். அடா ஆண்டவா. ஓ நோ பாய்சன். நோ என்னங்க பக்கி பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. நோ பாய்சன். என்னடா ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டு வச்சிட்டீங்களா? நோ பாய்சன். என்ன செல்லம் எங்க வச்சுக்கிற பாய்சன்? நீ 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 எங்கடி வச்ச? அங்கதாண்டி அங்கதாண்டி இருக்கும். ஐயோ நானே போட்டு வந்துட்டேன். நோ பாய்சன். க்ளூக்ல எந்த நானே எடுக்கிறேன்னா எப்படி இருக்கும்? ஏண்டி உன் பாய்சனுக்கு நீ ஏண்டி பயப்படுற? Oh my god, no poison. ஆஹா. அத ரெண்டும் கேடிங்க. அது வந்து ஓட்டே. இப்ப சாந்தினி தான். சாந்து போன். இரு கை அரிக்குது. எது எடுக்கலாம்? எடுங்க. சாந்தினி எடுங்க. எந்த பாம் வெடிக்க போகுதுன்னு தெரியல. நோ பாய்சன். அம்மோ. நோ பாய்சன். ஐயோ. இப்போ அவளா நானா? அவளா நானா? ஓ இப்ப நீதான் மாட்ட போற. இல்ல அப்பதான் தெரியுது ரெண்டு பேரோட பாய்சன் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லையே உங்களுக்கு தெரியாது. கிடையாது. இது டிரா கிடையாது. இப்போ இது என்னோடதுன்னா அப்ப இது அவளோடதா தானே இருக்கும். அப்ப டிரா தானே. டிரா கிடையாது. அவதான் ஜெயிச்சா. நான் தானே ஜெயிச்சேன். அவதான் ஜெயிச்சா. எப்படி எப்படின்னா ரெண்டு பேரோட பாய்சன் இருக்கா. ஏதாவது ஒரு பாய்சனை தொட்டிருந்தாதான் அவர் தோத்துப்பா. இல்ல இன்கேஸ் அவ பாய்சனை தொடாம அந்த இன்னொரு உள்ள மீதி உள்ள சாக்லேட்ட அவ எப்படி ஃப்ளூக்ல எடுத்தாலாம் தெரியல. ஆனா அவதான் ஜெயிச்சா. ஆமா நான் தான் ஜெயிச்சேன். இதுல இப்ப மூணுத்துல வந்து இப்போ ஒன் டர்ன் வந்து நீ அதை எடுத்து சப்போஸ் இதுதான் என் பாய்சன் இல்ல, இப்போ இது வந்து எம்டியா இருந்தது. இப்போ ஒன் டர்ன் இருக்கும் போது நீ எடுத்திருந்தா நீ தான் ஜெயிச்சிருப்ப. ஏன்னா இது எந்தனும் எனக்கு தெரியும், இது ஒந்துன்னு உனக்கு தெரியும். முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். ஓகே இது எங்களோட டர்ன்.
பாருங்க இத்தனை இருக்கு. இதுல பாய்சன் உங்க 2 பேர் சூஸ் பண்ண போறாங்க. பண்ணுங்க. சரி நான் ஃபர்ஸ்ட் திரும்பிக்கிறேன். ஜெனியூனா விளையாடணும்பா. ஓகே டன். ஐயோ அதுக்குள்ள முடிச்சிருச்சா கேள்வி? தாய் கேள்வி அதுக்குள்ள முடிச்சிருச்சு. திரும்பிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அவங்க சொன்னது எதுவும் பாத்துட்டல. பாத்தேன். சரி ஓகே. ஐயோ வயித்துல புளி கரைக்குது எனக்கு. ஓகே ரெடி. யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நீங்க தான். நானா? டபுள். சும்மா சும்மா இல்லை. இல்ல. சரி ஃபர்ஸ்ட் இதே வந்து எனக்கு பாய்சன் வைக்காதனால சியர்ஸ். வேணாம் நான் நம்ப மாட்டேன். அடுத்தது தோத்துக்கிட்டே இருக்கீடா. நான் தான் வந்து 2வது எடுப்பேன்னு நினைச்சேன். தாய் கிழவி டவால் போய் எவ்வளவு பால். நீங்க லிட்டரலா இப்ப நீங்க விழுந்துறணும். பாய்சன் குடிச்சிருக்கீங்க. சரி இப்போ நீங்க சாந்தி ஃபைனல் யாரோ அவதான் வின். ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேம்ல சாந்தினி வின் பண்ணாங்க. அவங்களும் செகண்ட் கேம்ல நான் வின் பண்ணதுனால நானும் இப்போ இந்த கேம் முடிச்சு வைக்கிறதுக்காக விளையாட போறோம். இந்த டைம் வந்து 2 பாய்சன். ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. 2 பாய்சன் வச்சிருங்க. ஓகே வச்சிட்டீங்களா? ஓகே 5 நிமிஷத்துல கேம் முடிஞ்சிரும். நாங்க ஹேர் பண்ணிட்டு ரெடி ஆயிடுறோம். நோ. நோ. ஆகட்டும் ஆகட்டும். ஓகே என்னது பாய்சன். என் பாய்சன் எடுத்துட்டாங்க அவங்க. சாந்து சாந்துக்கே பாய்சன் வச்சிட்டோம். சுகன்யா இந்த மீனா. ஓகே சோ இந்த கேம் வந்து இதோட முடியுது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஷார்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்றோம்னா பசங்களை வச்சு இன்னும் நிறைய கேம் வந்து விளையாடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? எம்ஜிஆர் சேலஞ்ச். எப்படி? இல்ல நாத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அது இல்ல அந்த சேலஞ்ச் தான். ஓகே ஒழுங்கா பண்ணல. ஓகே நாங்களே இவ்வளவு கன்றாவியா பண்றோம் மத்தவங்க எல்லாம். சோ பசங்களோட சேர்ந்து வந்து அடுத்த சேலஞ்சை நாங்க வந்துட்டு உங்களுக்காக செஞ்சு காட்டுறோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கியாஸ்கின் இதோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். என்னோட கூப்பன் கோட் HEMA100. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் ஹேமா ஸ்டைல் வந்துருக்கு. நான் நீங்க பார்க்கணும்னு என்ன பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஹேமா ஸ்டைல். கரெக்டா சொல்லிட்டேன். பாய் பாய்.